இங்கே பாருங்கள். என்ன இது? ஏத்தோ வச்சிருமா சுத்தம் கேக்குறாயா? ஆமா, ஆனா என்னம் தெரியுது? How can it rain so much in the middle of summer? அச்சச்சோ, எல்லாரும் முதுங்கி காத்துக்குள்ள அடி பூதம் இருக். ஏன்னுப்பா உள்ள பூதம் இருக்குன்னு யார் சொல்லுந்து? நீங்களும் உங்கள் கண்ணாலதே பாத்தீங்களோ? ஆமா, இல்ல, ஆனா அது கண்டிப்பா ஒரு போதமானதா இருக்கானோ. உண்மை என்னன்னு தெரியாம நாளமே கட்டுக்கட்டு சொல்கிறாங்களே. உண்மை என்னென்று அந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கும் மார்மை என்னன்னா நான் கண்டுபிடிக்கிறேன். இப்பவே நான் காது பக்காய் என்னன் பக்குறேன். நான் பொக்கி துக்கு சேக்கிரம் வெனிடுக்கு. இதுங்க தான் அந்த குட்டி பூதங்களா? மூளை இல்லாத கிராமத்தை பார்க்க காண்டுக்குள்ள பேய் பிசாசை இருட்டுக்குன்னு நம்பி காட்டு. என்ன முட்டாள்தனம் இத? The sun came out for a while and then it started raining again. இப்ப என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். சுத்தி கூறுங்களா ஏற்கத்தி புத்துங்களா உங்க தக்க சத்துக்கு இனியொத் ஒரு முதிவு காத்துறேன். வாழைப்பழத்தை பார்த்ததும் மணிய கிட்டு ஓடிடுச்சுன்னு. சரி, இப்போ கிராமத்துக்கு திரும்பலாம். நம்ம வேலை கவனிப்போம். நம்ம வாயண்டியா துக்கி தைத்து வீடத்தும். திருவான்பாட்டி வாங்க. உங்களுக்கு பார்த்துதான் என்ன? ரொம்ப சந்தோஷம். ஏதாவது நல்ல செய்தி உண்டா? ஆமாம் மக்காராஜா, கேட்டுக்கல்ல இருந்த பூதுதான் தக்கடி சாய்ச்சு. மணியையோ நான் கொண்டு வந்துட்டேன். அது சரி, எங்க இந்த பூதம்? அது பார்க்க எப்படி இருந்தது? அந்த புதும் அப்பதிய பச்ச நிறத்துளிரும் துஷு ஒரு பெரிய மரத்திலாது தொங்கி கிட்டு இருந்தே. அதோடு அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஏ குடி முக்கி கொஞ்சம் மாதிரி எழுதியாச்சு. காட்டுக்குள்ள புதும் கீதோன்னு அப்படி எதுவுமே இல்ல மகாராஜா. அது சாதாரண குரங்குதான். உண்மையா சொல்லணும் என்றால் ஒரு குரங்கு கூட அவ்வளவுதான். அந்த குரங்குகள் எல்லாம் காட்டுக்குள்ள இந்த மணி வைட்டு விளையாடிட்டு இருந்தது. சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம கோயில் என்று திருட்டு போன மணி. அது என்ன மோட்ட, ஏதோ ஒரு திருடன் திருடிட்டு போயதும் தான் மனசு காம்புல அடிப்பட்டிதான். We were filming in the rain when someone said to me, "That's a good shot." நீங்கள் தைரியசாலி பட்டிமா. தான் நீங்கள் எங்களுக்கு எல்லாம் ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறீங்க. ரணம் நன்றி பட்டிமா. எந்த விஷயத்தையும் தீர விசாரிக்காமல் உண்டா? என்னென்ன ஆராய்ச்சி பார்க்காமல் நாம் அதை நம்பவே கூடாது. எந்த ஒரு பிரச்சனையையும் தீக்கிழுத்து கொண்டு போதும் போட்டியும் உபயோகிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் எல்லாரும் இந்த பாட்டிமா மாதிரி தைரியமான இருக்கணும். மகள்களா, காட்டிமாவுடன் தைரியத்துக்கு நிர்ணயம் பரிசு கொடுக்கணுமா இல்லையா? கொஞ்சம் விட்டு விட்டோம். கூடட்டும். பாட்டிமா வாங்கிக்குங்க. இந்தாங்க உங்க தைரியத்துக்கான பரிசு. ஓ, ரொம்ப நன்றி மகாராஜா. நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள். நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள். பயம் சிறியதுதான், ஆனாலும் அதன் நிழலோ பெரிது.